இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord, praise you jesus, thank you jesus. உமது இரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் கழுவும் ஆண்டவரே. தூய்மையாக்கப்படுதலை தாரும். அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. கண்களில் இருக்கின்ற கட்டு உடைக்கப்படுத்தும். இதயத்தில் இருக்கின்ற கட்டு உடைக்கணும். எங்களோட உறவாடும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். வாரும் தூய ஆவியானவரே. receive the peace of Christ. சமாதானத்தின் ஆவி எங்களுக்குள் ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Every bondage. அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு நம்ம சீராக்கின் புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சீராக்கின் புத்தகம் 15வது அதிகாரம் அது வரைக்கும் நம்ம 15வது அதிகாரம் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் நேற்றுக்கு நம்ம லிஜு பிரதர் சொன்ன மாதிரி ஆவியானவரை பற்றி இங்க சொல்ற ஒரு விஷயம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் ஆவியானவரோட தேவை, அவருடைய முக்கியத்துவம்லாம் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஒரு அடித்தளத்திற்கு ஆண்டவர் செல்ல அழைக்கிறார். சில பேருக்கு ஆவியானவர்னா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே பல சந்தேகங்கள், பல பேர் பல குழப்பங்கள். அவர் ஒரு வல்லமையாக சிந்திக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பவர், அவ்வளவுதான். ஒரு பவர் அப்படின்னு சிந்திக்கிற மக்கள் நிறைய பேர் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவர் சரியா புரிஞ்சுக்கல. ஒரு புறா, ஒரு புறா வடிவில் புறா அப்படின்னு நினைச்சுக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தவறாக புரிதல் ஆவியானவரை பற்றி, பல குழப்பங்கள். ஆவியானவர் பற்றி மிக அதிகமான குழப்பங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய டவுட்லயே வாழ்ந்துடுறாங்க. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆவியானவரோட ஒரு ஆழமாக ஒரு உறவுக்கு செல்ல முடியல. அது ஒரு தடையா இருக்கு. இந்த பல கேள்விகள் இருப்பதனால அவங்களுக்குள்ள கடவுளோட அந்த ஒரு உறவுக்கு செல்வதற்கு கஷ்டமா இருக்கு. அதனால ஆவியானவர் அப்படின்றது யாரு? முதல்ல அந்த விஷயத்தை ஆண்டவர் சிந்திக்க அழைக்கிறார். சரிங்களா? அவர் தண்ணீர் அப்படி இல்லை, ஒரு வல்லமை அப்படின்றது கிடையாது, ஒரு நபர். எப்படி ஒரு மனிதன், ஒரு நபர் அவர் அப்படின்றத ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கிறார். ஆவியானவர் ஒரு நபர். அவர் ஒரு நபர், அதான் முக்கியமான விஷயம். அவர் எப்படி ஒரு நபர், எப்படி அந்த ஒரு நபராக புரிந்து கொள்ளலாம்? விவிலியத்துல பாத்தீங்கன்னா அவரை பத்தி தனியா ஒரு இடத்துல ஆவியானவரை பத்தி முழுமையாக ஒரு போதனை எல்லாம் எங்கேயும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா ஆவியானவரை பற்றி தெளிவாக பல இடத்துல போடப்பட்டிருக்கு. சரிங்களா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கடவுளை பற்றி ஆழ்ந்த ஒரு சிந்தனை, அவர் எல்லாமே தெரிந்தவர், நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10, 11 வாசிக்கிறீங்களா? இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருக்குள்ளும் அவருள்ளே இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாதது அன்றோ? அவ்வாறே கடவுளின் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவி அன்றே வேறு எவரும் அறியார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நெகேமியா 9வது அதிகாரத்தில் 20வது வசனம். நெகேமியா 9ல 20வது வசனம். ஆவியானவருடைய வழியாக, நல்ல ஆவியானவருடைய வழியாக நீங்க வழி நடத்தினீர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு இன்டெலிஜென்ட் மைண்ட், ஒரு அறிவு இருக்கு, அவர் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கின்றவர் அவர்.
அவர் சிந்தித்து வழி நடத்துகின்றார். நெகேமியா 9:20 வாசிக்கிறீங்களா? அவர்களுக்கு அறிவு புகட்ட உமது நல்ல ஆவியை கொடுத்தீர். உமது மன்னாவை அவர்களுக்கு உண்ண கொடுக்க நீ மறுக்கவில்லை. அவர்களின் தாகத்துக்காக தண்ணீர் கொடுத்தீர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அறிவு வழியாக நம்ம வந்து கொடுத்தீர் அப்படின்றது. சரிங்களா? ஒரு இது எடுத்துக்காட்டு எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரத்தில் 29வது வசனம். ஆவியானவர் வந்து பிலிப்புக்கு சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு போ, அது பக்கத்துக்கு போ, பக்கத்துல போ அப்படின்னு சொல்லி. ம், ஒரு வல்லமைன்றது மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஒரு நபர், ஒரு கமாண்டர், ஒரு வழிநடத்தலை கொடுக்கிறார். திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிறீங்களா? தூய ஆவியார் பிலிப்பியிடம், நீர் அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னா ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்கின்றார். உதவி செய்யக்கூடியவர் யார்? ஒரு சிந்திக்கக்கூடியவர் தான், கடவுளுடைய உள்ளத்தை தெரிந்தவர். இரண்டாவது ஒரு விஷயம், ஆவியானவர் அவருக்கு சிந்திக்கக்கூடியவர் மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு இதயம் இருக்கு. இதனால பல வாட்டி நம்ம வாசிச்சிருக்கிற வசனம் தான் எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். ஆவியானவர் துயரம் வருகின்றது நம்ம வந்து செயல்படக்கூடாது. ஒரு உள்ளம் இருக்கு, வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம ஆவியானவர் உள்ளம் இருக்கு. சரிங்களா? எபேசியர் 4:30 வாசிக்கிறீங்களா? எபேசியர் 4:30வது வசனம். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சில பேர் அவர் கடவுளே இல்லை அப்படின்ற விதத்துல தான் பேசுவாங்க, சிந்திப்பாங்க. அந்த மாதிரி சிந்திக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 3-4 நீங்க எடுத்து வாசிப்பீங்க. அனானியா சஃபாரியா அவங்க வந்து இது வந்து நடைமுறை வாழ்க்கையில் நடந்த விஷயம். அது வந்து அவங்க ஒரு பொய் சொல்றாங்க. நீங்க ஆவியானவர்கிட்ட பொய் சொல்லி இருக்கிறீங்க, ஒரு மனிதன்கிட்ட கிடையாது, கடவுள்கிட்ட பொய் சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேதுரு அற்புதமாக அவர் சொல்லுவாரு, அதை வெளிப்படுத்த கொடுக்கிறாரு. ஆவியானவர் உங்க இதயத்துல ஆவியானவர்கிட்ட நீங்க ஒரு நபர்கிட்ட எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்றது. யூ ஹேவ் நாட் லைக் டு மேன், மனிதர்கிட்ட நீங்க போய் சொல்லல, கடவுள்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 3-4 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆள்கொண்டதே. அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதாக தான் இருந்தது. அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தான் இருந்தது. பின்பு ஏன் இச்செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய்? நீ மனிதனிடம் அல்ல, கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய் என்று கூறினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனிதரிடம் அல்ல, கடவுள்கிட்ட நீங்க போய் சொல்ற. ஆவியானவர் கடவுள், நீங்க புரிஞ்சுக்கணும். அது வந்து அவருக்கு ஒரு முடிவுகள் எடுப்பார். திருத்தூதர் பணிகளிலேயே 13வது அதிகாரத்தில் 2வது வசனம், அவங்க ஆராதித்து கொண்டிருக்கின்ற போது பவுலும் பர்னபாவும் நான் நியமித்திருக்கின்ற பணிக்காக அவங்கள வந்து மாற்றி வைங்க. திருத்தூதர் பணிகள் 13:2 வாசிக்கிறீங்களா? அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒதுக்கி வையுங்கள் அந்த பணிக்காக அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்துல பவுலும் பர்னபாவும்
அவங்கலாம் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு போலாம், அப்படி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. நல்ல விஷயங்கள் தான் அவங்க வந்து விரும்பியிருப்பாங்க. ஆனா, ஆ 16வது அதிகாரம் திருத்துதர் பணிகள் 16வது அதிகாரத்துல 6வது வசனம், 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவரு அத செய்யாதீங்க. அனுமதிக்கல. ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. நான் நல்லது தான விரும்புறேன். கடவுள் அனுமதிக்க மாட்டாரா? அப்படின்றது இல்ல. கடவுளோட விருப்பத்த செய்யும்போது தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். அவர் விருப்பத்த நம்ம செய்யணும். அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நம்ம ஆசைகள்லாம் நிறைவேற்றுவதற்காக அவர் கடவுள் கிடையாது. அவர் விருப்பத்த நிறைவேற்றுவதற்காக இருக்கிறோம். அவர் மகிமைக்காக நம்ம வாழணும். நம்ம நம்ம தேவைக்காக ஒரு கடவுள் நம்ம பல நேரத்துல வச்சிருக்கிறோம். அதனால தான் அவரோட ஒரு உறவுக்கு நம்மளால வர முடியல. பல பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவர மறந்துட்டோம். ஒரு தேவையற்ற ஒரு ஆளா இருக்கிறார். இது வந்து விண்ணக தந்தைக்கும், இயேசப்பாவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வேதனை குடுக்கின்ற ஒரு விஷயம். கடவுளுக்கும் இது வந்து அவரு வந்து ஒரு நீங்க நம்ம எல்லாம் திட்டத்தையும் போட்டு, "கடவுளே நீங்க இத ஆசீர்வதிங்க" அப்படின்னு சொல்ற ஆளுங்க நான். ஆவியானவர் எனக்கு உணர்த்துகின்ற ஒரு விஷயம் இதுதான். பல மாதங்கள் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சூழ்நிலை இது, நிகழ்வு இது. பல மாதங்கள் திட்டம்லாம் போட்டிருக்கிறேன். ம். ஆ நான் இந்த மாரி வந்து பிசினஸ் பண்ண போறேன். இந்த மாரி பிசினஸ் பண்ண மீன் மீன் பிசினஸ். ஆந்திர பிரதேஷ்ல ஒரு நண்பரோட வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட் ஆயிட்டு என்னோட என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவரு. இந்த மாரி பண்ணலாம், அந்த மாரி பண்ணலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அடுத்த நாள் நாங்க போறோம். சாட்டர்டே போறோம். வெள்ளிக்கிழமை. எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு பிரேயர் மீட்டிங் அங்க போவோம். அங்க போய் ஜெபிக்கிறதுக்காக போவோம். அப்போ ஜெபிக்கும்போது அங்க கடைசியில வந்து ஒருத்தர் அங்க நின்னுட்டு இருப்பாரு. அவர் வந்து அவரு நமக்காக ஒரு விஷயம் சொன்னோம் அப்டின்னா, அவர் நமக்காக ஜெபித்து ஒரு வழிநடத்தல குடுப்பாரு. அப்ப இந்த மாரி பிசினஸ் பண்ண போறேன் பிரதர் அப்டின்னு சொன்னேன். ஆனா, அத சொல்லும்போது முதல்ல அதுக்கு அவரு பதில் சொல்லல. ஆவியானவர் எனக்கு என்ன சொல்றாருன்னா, "உன்னோட ஒரு போதனை, உன்னுடைய இது ப்ரீச்சிங் ஏதாவது பண்றியான்னு?" கேட்டாரு. "ஆமா பிரதர். கொஞ்சம் சின்ன விதத்துல வந்து நான் வந்து போதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன்" அப்டின்னு சொன்னேன். இது நடந்து ஒரு 6 வருஷத்துக்கு மேல 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனால அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ப்ரீச்சர் அவரு. அவரு சொல்றாரு இந்த மாரி, "ஆவியானவர் இது வேண்டாம்" அப்படின்னு வந்து பிசினஸ் வந்து உனக்கு அதிகமா வந்து இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு வந்து அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரே! என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ண முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் அவரு கம்பெனிய விட்டு அவரு போயிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து அவரு இதுவரைக்கும் எனக்கு ஃபோன் எடுத்ததே கிடையாது. ஃபோன் அடிச்சதும் இல்ல, ஃபோன் எடுக்கிறதும் கிடையாது. ஆ எல்லாம் ஆவியானோட திருவுளம் நம்ம யோசிக்கிறது இல்ல. நானும் அந்த மாரி பல நேரத்துல திட்டத்த போட்டுட்டு கடவுள்ட்ட ஆசீர்வதிக்கிறதுக்கு போவோம். அது ஆன்மீகம் கிடையாது. நமக்கு ஒரு கடவுள நம்ம வச்சுட்டுருக்கோம். சரிங்களா? ஆவியானவர் கிட்ட ஒரு உறவுக்கு வர இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டயும் ஆண்டவர் வந்து அழைக்கிறார். அந்த உறவுக்கு வாங்க ஆண்டவர் வந்து அழைக்கின்றார். ஆண்டவரே உங்க விருப்பம் என்ன? சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களோட விருப்பம் என்னன்னு கேளுங்க. அ 2 நாள் முன்னாடி கூட வந்து ஒரு விஷயம் வந்து கடவுள் வந்து என்கிட்ட அவரே சொல்றாரு. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்து நம்மகிட்ட அவரு பேச ஆரம்பிப்பாரு. நம்ம வாழ்க்கையில வந்து அவருக்கு அக்கறை இருக்கின்றது. நம்ம வந்து ஒரு வேலைக்காரனா வந்து பல நேரத்துல கடவுள பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கடவுளுடைய பிள்ளைகள்னு சொன்னா அவருக்காக இருக்கணும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16, 17. நான் வந்து தந்தைகிட்ட கேட்டு, உங்களுக்கு இன்னொரு உதவியாளர தருவேன். இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பார் அவர். ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவும் விண்ணக தந்தைக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா அவங்க சிந்திக்கிற முறை ஒரே ஒரே விதமாக இருக்கும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16, 17 வாசிக்கிறீங்களா? உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையினை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை,
அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நமக்குள் இருக்கின்றவர் அவர். இன்னைக்கு நம்ம சீராக்கு 15வது அதிகாரத்துல வந்து இருக்கிறோம். அவர் வந்து பல என்ன சொல்லணும்னா, ஒரு நபராக இருக்கின்றார் என்று நம்ம கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் அடுத்து வர சொல்லப் போற விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சீராக்கின் புத்தகம் 15வது அதிகாரத்துல 3வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர், ஞானத்தின் தண்ணீரை அவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு. சீராக்கு 15:3 வாசிக்கிறீங்களா? அறிவு கூர்மை எனும் உணவை அவர்கள் அருந்த கொடுக்கும், ஞானமாகிய நீரை பருக அளிக்கும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். முதல் விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முதல் விஷயம் அப்படின்றது, ஆவியானவர் வந்து பலவிதமாக விபிலியத்துல போடப்பட்டிருப்பார். ஆவியானவரை பற்றி பலவிதமாக போடப்பட்டிருக்கும். ஒரு புறாவின் வடிவில், முத்திரை, தண்ணீராக, ஒரு காற்றாக, அது மாதிரி பல விதத்துல வந்து ஆவியானவரை பற்றி போடப்பட்டிருக்கும். ஒளியாக, மேக தூணாக, நெருப்பாக, பல விதத்துல போடப்பட்டிருக்கும். நம்ம இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பல விதவிதமாக ஆவியானவர் பற்றி போடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு புரிந்து கொள்ள போறோம். இந்த புரிதலில் நீங்க வந்து அவரோட அந்த உறவுல ஆழப்படுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? முதல் விஷயம் நீங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 1வது அதிகாரம், 1வது அதிகாரம், அது யோவான் நற்செய்தியிலும் போட்டிருக்கும். இந்த சீல், முத்திரை அப்படின்னுவாங்க. முத்திரை. நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது இந்த ஒரு முத்திரை நமக்கு கிடைக்கும். கடவுள் தருவார். இந்த முத்திரை. இந்த முத்திரை ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த முத்திரை நமக்கு ரொம்ப முக்கியம். எபேசியர் 1வது அதிகாரம் 13, 14 வாசிக்கிறீங்களா? நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையினை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேர் பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியும் புகழும் விளங்கும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த முத்திரையோடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக நம்ம இந்த ஞானஸ்தானத்து வழி பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு முத்திரை நம்ம மேல இருக்கின்றது. அந்த முத்திரை வந்துடுச்சு அப்படின்னா, அது நம்ம வேற ஒரு இன்னொரு ரிலிஜன், ஒரு ஹிந்துவா மாறினாலும் சரி, அந்த முத்திரை நம்மளை விட்டு நீங்காது. நீங்க புராட்டஸ்டன்ட் இதுல வந்து விண்ணக தந்தையின், ஆவியானவரும், இயேசு கிறிஸ்துவின் பேர்ல, மூவரு கடவுளின் பேர்ல நம்ம வந்து இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா, கத்தோலிக்க திருச்சபையில திரும்பி ஞானஸ்தானத்தை கொடுக்க மாட்டாங்க. பொதுவா அதோடைய இதாதான். முத்திரை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஞானஸ்தானம் வழியா நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றோம். ஒரு புது மனிதராக நம்ம மாறிக்கொண்டிருக்கின்றோம் இந்த முத்திரை வழியாக. நீங்க வந்து போய் முஸ்லிமா மாறி இருக்கலாம். அதுக்காக இந்த முத்திரை எங்கேயும் போயிடுன்றது கிடையாது. மங்கி போகலாம். முத்திரை அப்படி எப்படின்னா, எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பர்ஷியன் அரசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு முத்திரை போட்டிருப்பான். அது போட்டா போட்டதுதான். அங்கரும் அதை மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு முத்திரை ஞானஸ்தானம் வழியாக ஆவியான ஒரு முத்திரை நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது நம்மளை விட்டு நீங்காது நீங்காது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அவருடைய அவர் ரத்தத்தால் நம்ம அதை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளாக அது வழியாக நம்ம மாறுகின்றோம். நம்ம கடவுளுடையது அந்த முத்திரை வழியாக. சரிங்களா? முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம 2வது விஷயம் அப்படின்றது அடையாளம். ஆவியானவரை பற்றி ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்றது, ஒரு புறாவின் வடிவில். மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 3:16. ஸோ சில பேர் வந்து நீங்க
ஜெபிக்கும் போது ஒரு முத்திரை பார்க்கும்போது காட்சிகள், பல காட்சிகள்லாம் வரும். சில நேரத்துல நம்ம அதோடைய அர்த்தங்கள் நமக்கு புரியாது. இந்த முத்திரை அப்படி அந்த மாதிரி சில நேரத்துல வந்து காட்சிகளை கடவுள் காட்டுவாரு. அதோடைய அர்த்தம் என்ன? நீ என்னுடையது, நீ என்து அப்படி, நீ அதை வந்து மாறாத ஒரு முத்திரை அப்படின்னு வந்து கடவுள் வந்து சொல்ல வராரு. புரியுதுங்களா? மத்தேயு 3:16 அங்க வந்து வானம் திறந்து வெண்புறா போல் அங்க ஆவியானவர் வருகின்றார். மத்தேயு 3:16 வாசிக்கிறீங்களா? இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். புறா வருவதை போல் அவர் காண்கின்றார். ஏன் கழுகை போல் ஏன் அவர் வந்து பார்க்கல? ஏன் புறாவை போல் அவர் பார்க்கின்றார்? புறாவை போல் ஏன் பார்க்கிறார்? ஏன் கழுகை போல் அவர் பார்க்கல? கவனிச்சீங்க? பல பழைய ஆகமத்துல பார்த்தீங்கன்னா கழுகுகள் ரெக்கையில நான் வந்து உன்னை தூக்கிட்டு இருக்கிறேன். பல கழுகை வச்சு நிறைய விஷயங்கள் விண்ணக தந்தையை குறிக்கின்ற ஒரு விஷயம். இது ஏன் வந்து புறா வடிவில் ஆவியானவர் வருகின்றார்? அவருடைய ஒரு தன்மை, அவர் வந்து ஜென்டில் வந்து சாரி தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஜென்டில் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? மென்மையானவர் ஆவியானவர். ஒரு மென்மையானவர். அவர் ஒரு ஒரு லைட்னிங், ஒரு இடி மின்னலை போல் அல்ல, ஒரு மென்மையான ஒரு அவருடைய ஒரு சமாதானத்தை குறிக்கின்ற இந்த என்ன சொல்ற இந்த ஆவியானவர் அப்படின்றது அந்த புறாவின் வடிவில் அதுல தூய்மையை குறிக்கின்ற விஷயம். சில பேருக்கு ஜெபிக்கும் போது இந்த மாதிரி ஒரு புறா வருவதை போல் அவங்க வந்து ஒரு காட்சி கடவுள் காட்டுவதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஆவியானோட பிரசன்னத்தை குறிக்கின்றது. அந்த ஒரு தூய்மையை அந்த ஒரு தூய்மையை கொடுக்கின்றார் அப்படின்றது அதோடைய அர்த்தம். அது சரிங்களா? சோ அர்த்தம் அது. தொடக்க நூல் 8வது அதிகாரத்தில் 8-12 வரைக்கும் 8-12 வரைக்கும் வாசிக்க தேவையில்ல, நேரம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா அவர் புறாவை அந்த இதுல இருந்து ஆர்க்ல இருந்து வெளியில போகும். முதல் தடையா வந்து ஓய்வு கிடைக்காது, திரும்ப வந்துடும். 2வது வாட்டி ஒரு ஒலிவு இலையை எடுத்து திரும்ப ஒரு புது வாழ்வை குறிக்கின்ற ஒரு விஷயம். தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு புது வாழ்வை, நம்ம புது மனிதர்களாக மாறுகின்றோம், கடவுள் பிள்ளைகளாக மாறுகின்றோம் அப்படின்றத குறிக்கின்ற ஒரு விஷயம். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம். அந்த ஒரு அந்த புறாவின் வடிவில் வரும்போது நம்ம மேல வந்து ஒரு ஓய்வு, புறாவின் வடிவில் அந்த ஆவியானவர் வந்து ஓய்வெடுக்கின்ற ஒரு இடம் போல குறிக்கின்ற விஷயம். தீர்ப்பளிக்க வரல, நம்ம வந்து நம்மளை வழி நடத்துவதற்காக நம்ம வந்து கடவுளுடைய நெருக்கமாக கொண்டு வர ஆவியானவர் புறா வடிவில் வருகின்றார். அதை குறிக்கின்ற விஷயம். நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த முத்திரை நமக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிறது எந்த சூழ்நிலையிலும் வந்து அது மாயாது. சரிங்களா? 3வது விஷயம் நீங்க சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தியில ஆவியானவருடைய ஒரு 3வது அடையாளம், நம்ம சிந்திக்க போற அடையாளம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நீங்க புதுப்பிக்கப்படணும். 3வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? 7-8. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியானவரால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும். ஆவியானவர் வழி நடத்துதல் நம்ம முழுமையாக பெறணும் அப்படின்னா
முழுமையான அந்த பிடிவாத குணங்களை விட்டு விடணும். அதனால வந்து அடிக்கடி நான் அந்த பிடிவாத குணத்தை பற்றி, இந்த ஆணவத்தை பற்றி பேசுவது அதிகம். சரிங்களா? ம். ஆணவத்தை பற்றி பேசுவது ஆவியானவரால் வழி நடத்த முடியாது. ஸோ எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனம் அதுல பாத்தீங்கன்னா எலும்புகள் அங்க வந்து எசேக்கியேல் பார்ப்பாரு. கடவுள் சொல்லுவார், அங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி நீ சொல்லு அப்படின்னு. எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 9, 10 வாசிக்கிறீங்களா? பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்குரை, மானிடா, இறைவாக்குரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்குரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அந்த எலும்புகள் அது வந்து உயிர் வாழுகின்ற விதத்திற்கு வரணும். நம்ம வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளா இருக்கும், பல கட்டுகளில் அகப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆவியானவர் வரும்போது அந்த காற்றை போல் வரும்போது, சில பேர் வந்து உணர்வாங்க, ஜெபிக்கும் போது ஒரு காற்றடிக்கிறது போல் உணர்வாங்க. அவங்க சரீரத்தில் உணர முடியும் அவங்களால. ஆவியான ஒரு காற்று வருவதை போல் அங்க வந்து அந்த ஜெபிக்கும் போது அதை உணர்வாங்க. ஆவியானவர் வருவது மெல்லிய ஒரு காற்று, ரொம்ப பெரிய காற்றா இருக்கு, மெல்லிய ஒரு காற்று. அவங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வருவது அது அவங்களுக்குள்ள ஒரு கோபத்தை தணிப்பதாகவும் இருக்கும். அவங்க சில பேருக்கு வந்து வேர்வை வரும், கோபத்திலிருந்து ஒரு விடுதலை வருவதாக இருக்கலாம். அவங்களுக்குள்ள அந்த ஒரு புதுப்பிக்கிறது, சரிங்களா? அது ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை தருவதற்காக, ஒரு புது மனிதனாக மாற்றுவதற்காக அந்த காற்று வரும்போது அந்த எலும்புகள்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கின்றது குறிக்கின்ற ஒரு விஷயம். எலும்புகளுக்கு ஒரு இதுவும் ஒரு என்ன சொல்லணும்னா எலும்புகளுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அறிவு இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ இருக்கு, அவ்வளவுதான். இந்த சதை வரும்போது அதோடைய அர்த்தம் என்ன? எலும்பு இருக்குன்னா ஏதோ ஒரு நல்ல ஞானம் இருக்கலாம். ஆனா இந்த சதை இருக்குன்னு சொல்லுவாங்க. சதை இருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்ல சிந்தனைகள் இருக்கு, நல்ல விருப்பம் இருக்கு. ஆனா இந்த காற்று வரும்போதுதான் அது உயிர் வருது. காற்று வரும்போதுதான் அந்த உயிர் வருது. ஆவியானவர் வந்தாதான் நம்ம சிந்தனைக்கு ஏற்றபடியாகும், நம்ம ஏற்றுக்கொண்ட சிந்தனைகளுக்கு ஏற்றபடியாகும், அவர் தூண்டுதல் படியாகவும் நமக்கு ஆற்றல் பெற்று உயிர் பெற்று செயல்படுத்த முடியும் நம்ம வாழ்க்கையில. அது ஆவியானவரின் செயல். அவர் இல்லாம அது செயல்படுத்த முடியாது. புது மனிதனாக நம்மளால வாழ முடியாது. அவர் பிள்ளைகளாக நம்மளால வந்து வாழ முடியாது. முழுமையான கீழ்ப்படிதலுக்கு வர முடியாது. பல வார்த்தைகள் நம்ம கேட்கலாம், கீழ்ப்படிதல் வர முடியலையா? ஆவியானவரே, உங்களால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும், நம்பிக்கையோட கேளுங்க. ஆவியானவர் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். அடுத்து நம்ம சிந்திக்க போற விஷயம் அப்படின்றது 2வது தண்ணீரை போல் அவர் வருவார். யோவான் நற்செய்தியில் ஒரு சமாரிய பெண் அந்த கிணத்துக்கு பக்கத்துல, யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 13, 14 அதுல பாத்தீங்கன்னா சமாரிய பெண்ணுக்கு வந்து 5 கணவர்கள். இப்போ வாழ்வது கணவர் கூட இல்லை. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 13, 14 அவர் சொல்றது, நான் கொடுக்கும் தண்ணீர் இது. இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றோம், அவருடைய வரம் அது. யோவான் நற்செய்தி 4, 13, 14 வாசிக்கிறீங்களா? இயேசு அவரை பார்த்து,
இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பொங்கி எழுந்து ஒரு உற்சாக மாறும். நம்ம பல பேருக்கு நிறைய விஷயங்களுக்கு கட்டுகளுக்கு அகப்பட்டு இருக்கிறோம். இதோட மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்த ஆவியானவருடைய ஊற்று அவர் நம்ம பெற்றுக்கொள்ளல. நம்ம வந்து அவர் அன்றாட நாள் இந்த தண்ணீர் நமக்கு டெய்லி தேவை. ஒரு நாள் போதுமா? இல்ல. இந்த முத்தரை ஒரு வாட்டி ஞானஸ்தானம் வழியா ஒரு வாட்டி பெற்றா போதும். ஆனா இந்த தண்ணீர்ன்றது நமக்கு டெய்லி தேவை. டெய்லி நமக்கு தேவை. அதனால அன்றாட நாள் ஜெபம் தேவை அப்படின்றது. யோவான் நற்செய்தி 19 நமக்கு இது எளிதா நமக்கு இந்த தண்ணீர் வரல. அது முக்கியமா புரிஞ்சுக்கணும். இது சாதாரண விஷயமா நினைச்சுக்க கூடாது. யோவான் நற்செய்தி 19:34 அவர் சிலுவையில் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அவர் விழாவிலிருந்து வந்த ரத்தமும் தண்ணீரும். ரத்தம் நம்மளை தூய்மைப்படுத்துகின்றது, தண்ணீரும் தூய்மைப்படுத்தும். ஆனா முக்கியமாக நம்ம தாகத்தை தணிக்கின்றது. யோவான் நற்செய்தி 19:34 வாசிக்கிறீங்களா? ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ரத்தமும் தண்ணீரும் வடிந்தனர். நமக்கு பல பேருக்கு பல விஷயங்களுக்கு அடிமத்தனம் இருக்கு. ஏன் இந்த அடிமத்தனத்துக்கு நம்ம சென்றோம்? எதனால? சில பேர் பாத்தீங்கன்னா பல உறவுகள், பல உறவுகள். சில பேர் துணிமணி எவ்வளவு எடுத்தாலும் பத்தாது. சில பேர் காசு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. அது இன்னும் ஆழமா போய்கிட்டே இருப்பாங்க. உறவுகளாக போயிட்டு இருப்பாங்க. பல விதமான இச்சையின் ஆசையின் அடிமையாக இருப்பாங்க. பல விதமான அடிமைத்தனம். வேலைக்கு அடிமை. சில பேர் வேலை 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 அது மட்டும்தான் அவங்க மனசு சிந்தையா இருக்கும். குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த மற்ற பொறுப்புகள்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாது. பலவிதமாக பேரு புகழ், யாரும் என்ன இன்னைக்கு பாராட்டல. சில பேருக்கு பலவிதமான விஷயங்களுக்கு நம்ம அடிமத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜக்கேயூஸ் எப்படி பணத்திற்காக, இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம அடிமத்தனத்தை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சமாரிய பெண் பல உறவுகளுக்கு சென்று கொண்டிருந்தாங்க. உடல் அளவுல அந்த கிணத்துல இருந்தாங்க. ஆனா உள்ளத்தில் பல பாரங்கள் இருந்ததுனாலதான் இந்த உறவுகளுக்கு, இந்த உலகத்தை தருகின்ற நமக்கு வழியாக தருகின்ற விஷயங்கள் அந்த ஒரு நேரத்திற்கு நல்லா இருக்கும். ஆனா ஆவியானவர் தருகின்ற தண்ணீரை நம்ம எல்லா நாளும் நம்ம குடிக்கணும். நம்ம குடிக்கிறது கிடையாது. அதனால அந்த தாகம் தணிக்கப்படுகின்றது கிடையாது. அதான் பிரச்சனையே. அடித்தளமான பிரச்சனை இதுதான். பல பாவங்களுக்கு போறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்காது. பூசைக்கு போக முடியாது. பூசையில நமக்கு இந்த ஜீவ தண்ணீரை அவர் தந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய சரீரத்தின் வழியாக நம்ம தூய்மை மட்டும் பெறல, ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் அங்க ஒரு சமாதானம், நமக்குள்ள ஒரு சமாதானம் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதனால உலகத்துல பல அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லேஸ் ஒண்ணு சாப்பிட்டா உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லுவாங்க. 1+ அட்வர்டைஸ்மெண்ட் நெவர் செட்டில் அப்படின்னு போட்டிருக்கும். எவ்வளவு சாப்பிடணும் பத்தாது. நம்ம அதுக்கு பல கஷ்டங்கள் எடுத்திருப்போம். கஷ்டப்பட்டுதான் பல விஷயங்கள் நம்ம சம்பாதிச்சிருப்போம். ஆனாலுமே ஒரு நிறைவு இருக்காது. நிறைவே இருக்காது. இன்னொரு வசனத்தை கடவுள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எரேமியா 2வது அதிகாரத்தில் 13வது வசனம். 2 தீமைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க. என்ன புறக்கணிச்சிருக்கிறீங்க. ஜீவ தண்ணீரான எண்ணெய் ஆவியானவர் பேசுறது. அது ஜீவ தண்ணீரான எண்ணெய் நீங்க புறக்கணித்து விட்டீர்கள். உங்களுக்காகவே இதுல இருந்து எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்.
இது கிடைச்சா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், என்னுடைய பிள்ளைகளோட அன்பு கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும், ஏன்னா கணவருடைய அன்பு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுளை விட மேலான இடத்துல பல விஷயங்களை வச்சு நம்ம கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலை போயிட்டு இருக்கோம், நமக்கு தெரியல. எரேமியா 2:13 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த தண்ணீர் குட்டைகள் நமக்கு நிறைய இருக்கு. இந்த சமாரியை பெண்ணை போல் தண்ணீர் குட்டைகள். அகஸ்டினார், புனித அகஸ்டினார் சொன்ன, ஆண்டவரே நீங்க எங்களை வந்து உங்களுக்காக உருவாக்கி இருக்கின்றீர்கள் அப்படின்ட்டு. நான் என்னுடைய வேலையில இன்னும் கொஞ்சம் உயர்வு கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன் நினைப்போம். ஆனா அந்த உயர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதிகமான பிரச்சனையே இருக்கும். இந்த ஒரு வீடை கட்டி எழுப்பிட்டுனா நல்லா இருக்கும்னு நினைப்பேன், ஆனாலும் சமாதானம் இருக்காது. இந்த உலகம் தருவது அப்படின்றது, இந்த உலகத்தை இந்த ரோட்ல தண்ணி தேங்கி நிக்கும்ல, தண்ணி தேங்கி நிக்கிற தண்ணிகள், அதுல இருந்து கொசு வந்து முட்டையை போட்டு அந்த அசுத்தமாக ஆகிட்டு இருக்கிற தண்ணிகள் தான் நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அவர் ஜீவ தண்ணீரை தர விரும்புறாரு. அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஆயத்தமாகல. அந்த பெண்மணியை அழைத்த போது, அந்த ஜீவ தண்ணீரை அந்த பெண்மணி பெற்ற போது, அந்த அவங்க கையில இருக்கிற அந்த குடத்தை அவங்க விட்டுட்டு தான் போறாங்க. நம்ம பல நேரத்துல அந்த குடத்தை விடுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அப்பதான் அது அவர் தருவதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெளிப்படுத்துதல். இப்ப நம்ம ஒரு 51 பேர் இருக்கும். பல பேர் வந்து அவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில வர சாக்ரமெண்ட், அருள் சாதனங்கள், பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில பாவ சங்கீதனம் பல விஷயங்கள் செய்யறது இல்லை. பாவ சங்கீதனம் சில பேர் பெறல. அந்த அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஆன்மீக வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்காது, கொடுக்கல. இது படிச்சாங்களா அது படிச்சாங்களான்னு பல விஷயங்களுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். உலகத்தரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். சரிங்களா? உலகத்தரமான விஷயங்களுக்கு பல விஷயங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஆனா கடவுள் கொடுக்க விரும்புகின்ற ஆசீர்வாதங்கள் நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம உதாசீனப்படுத்திருக்கோம். இதுல வந்து கடவுளையே உதாசீனப்படுத்துவது இணையான விஷயம், நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுளை உதாசீனப்படுத்துகின்றது இணையான ஒரு விஷயம். ஆண்டவர் இதை புரிந்து கொள்ள அழைக்கின்றார். ஒரு வேதனைக்குரிய விஷயம். இந்த ஜீவ தண்ணீர் இது டெய்லி நமக்கு தேவை. இந்த ஜீவ தண்ணீர் இருந்தா பல பாவங்களுக்கு நம்ம செல்ல மாட்டோம், பல கட்டுகள் உடையும். இந்த ஜீவ தண்ணீர் இருக்கும்போது தான் உண்மையான ஆறுதல் நமக்கு கிடைக்கும், ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். அவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு உள்ளம், நமக்கு கல்லான இதயம் எடுக்கப்பட்டு ஒரு மாமிசமான இதயம் இந்த ஜீவ தண்ணீர் வழியாக தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம் 25 27 வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25 27. நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் அழுது கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் அழுது கொண்டிருக்கின்றார். அவரை வந்து நம்ம புறக்கணிச்சிருக்கிறோம். எரேமியால போட்டிருக்கிற மாதிரி அவர் தர ஜீவ தண்ணீரை விட்டுட்டு வேற பல விஷயத்திற்கு பின்னாடி நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். அதனாலே நம்ம வந்து வேதனைகள் அதிகமாகிட்டு இருக்கு. சாத்தானோட சூழ்ச்சிக்கு ஆகப்பட்டு நம்ம பல பாவத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். பல பாவத்திற்கு அவரை புறக்கணிச்சிருக்கிறோம். நம்ம செயல்படியாக புறக்கணித்திருக்கின்றோம். நம்ம அதை புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அன்றாட நாள் இந்த ஜீவ தண்ணீர் நமக்கு தேவை. பூசையின் வழியாக கடவுள் கொடுக்க விரும்புறாரு.
ஆராதனை வழியாக, நற்கருணை வழியாக நமக்கு கொடுக்க விரும்புறாரு. ஜெபமாலை வழியாக இந்த ஜீவ தண்ணீர் நமக்கு தர விரும்புகின்றார். மாதாமா வழியாக. மாதாமா எங்கெங்கு சென்றார்களோ, இந்த ஆவியானவர் அவங்க பெற்றாங்க. எங்கெங்க மாதாமா சென்றாங்களோ, அவங்க எங்க இருந்திருக்காங்க, ஆவியானவர் அவங்க பெற்றாங்க. நம்மளும் மாதாமா அந்த ஜெபமாலையை ஜெபிக்கும்போது நம்ம ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனா ஜெபமாலை ஜெபிக்கும்போது பல கவலைகள். அடுத்த ஒரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது வந்து அப்படின்றது இந்த தைலம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். தாவீதிற்கு மேல் கடவுள் கொடுத்த அபிஷேக தைலம். அபிஷேக தைலம் 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறீங்களா? உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அபிஷேக தைலம். ஆவியானவர் வந்து தாவீதிற்கு மேல் இருக்கின்றார். அபிஷேகம் ஆவியானவர் வரும்போது அது சில பேருக்குன்றது வந்து ஆனா பல பேர் நம்ம வந்து ஆவியானவர் நமக்கு உள்ளத்தில் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். நம்மோடு இருக்கின்றார். ஆனா பல பேர் வந்து ஆவியானவர் நம்ம மேல் அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொண்டாலும் அதை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொண்டாலும் பல பேர் நம்ம வந்து அதை பயன்படுத்துவதில்லை. அவரோட ஒத்துழைப்பது கிடையாது. இது சில பேருக்குன்றது கிடையாது. எல்லாருமே யாரெல்லாம் என் மேல் நம்பிக்கை வைக்கின்றார்களோ இந்த சில அற்புதமான செயல்கள் செய்யணும்னு கடவுள் விரும்புறாரு. கடவுள் விரும்புறாரு. அவர் வார்த்தை அதிகாரத்தோடு பேசுவதற்கு கடவுள் வந்து அபிஷேகம் செய்ய விரும்புறாரு. மற்றவர்களை வழி நடத்தணும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நமக்காக மட்டும் கிடையாது. தேங்கின ஒரு நீரா இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஜீவ தண்ணீரை போல் ஜோர்தான் நதியை போல் நம்ம வந்து வாழ்வு தருகின்ற நபர்களாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா அதுக்கு பதிலாக ஏன் தேவை, ஏன் ஆசைகள், என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா 1 சாமுவேல் 16:13 என்ன போட்டிருக்கு? தாவீது அன்றைய நாள் வல்லமையாக செயல்பட்டார் அப்படின்னு. 17வது அதிகாரத்துல கோலியாத்திற்கு எதிராக அவர் செயல்பட ஆரம்பிச்சார். தாவீது என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 14 வயசு. அப்போதான். கடவுளுக்கு ஒரு வயசெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. 10 வயசா இருக்கலாம் உங்களுக்கு, 13 வயசா இருக்கலாம் உங்களுக்கு, 70 வயசா இருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு மேல் இருக்கின்ற ஆவியானவருடைய வல்லமையை நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. முக்கியமா கத்தோலிக்கர் அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த நம்ம மேல் இருக்கின்ற ஆவியானவர் நம்ம வழியாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் நிறைய. ஒரு 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 பெண் இந்த ஒரு குரூப்ல இப்ப இருக்கிற ஒரு பெண்மணி வந்து ஒரு ஒரு டால் ஒரு நண்பர்கிட்ட இருந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டால் கொடுத்துருக்கிறான். ஆனா அந்த உறவுல இன்னும் முன்னாடி போகாத அப்படின்னு கடவுள் வந்து எச்சரிக்கை தருகின்றார். முன்னாடி போனா அது அழிவு, வாழ்க்கைக்கு ஒரு அழிவு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் வந்து எச்சரிக்கை தருகின்றார். இந்த மாதிரிலாம் கடவுள் எச்சரிக்கை தருவாரான்னு சில பேருக்கு கேள்வி, சந்தேகம் இருக்கு. அதுக்கு வேணா முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? உங்க நலனுக்காக சொல்றேன். ஆவியானவர் சொல்றாரு, தயவு செய்து ஆவியானவர் நல்ல தகப்பனை போல் அவர் செயல்படுவார். குழி வருது, அங்க போயிடாத, விழுந்தனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். புரிஞ்சுக்கும். சரிங்களா? வல்லமையாக ஆவியானவர் வந்து தாவீதிற்கு மேல் செயல்படுகின்றார். நம்ம மேலும் வந்து அவர் செயல்படணும்னு விரும்புறார். சரிங்களா? ஜெக்கரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். மனித சக்தியால கிடையாது, மனித ஒரு வல்லமையால கிடையாது, ஆவியானவருடைய வல்லமையால். ஜெக்கரியா 4:6 வாசிக்கிறீங்களா? மீண்டும் அவர்
செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே: உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியினாலே ஆகும் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகம் தைலம் வரும்போது நமக்கு வந்து நல்ல நறுமணம்லாம் இருக்காது, சரிங்களா? ஆனா இந்த அபிஷேகத்தால வல்லமையா செயல்படலாம். அந்த அபிஷேக தைலம் நீங்க எவ்வளவுக்கு ஆவியானவரோட ஒத்துழைக்கின்றீர்களோ, இந்த அபிஷேக தைலம் இன்னும் அதிகப்படும். இன்னும் அதிகமாக உங்க மேல பொழியப்படும். இன்னும் அதிகமாக கடவுள் பயன்படுத்துவார். ஆவியானவர் இன்னும் அடுத்த ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கீழ்ப்படிதல் நமக்கு கிடையாது. ஆவியானவருக்கு செவி சாய்ப்பது நமக்கு கிடையாது. அதனாலதான் அந்த வளர்ச்சி இல்லை. சில பேர்லாம் வந்து ஒரு அளவுக்கு நம்ம இதை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம், கீழ்ப்படிதல் இல்லை. ஏன்னா ஆவியானவர் அப்படின்றது நமக்கு மேல் வரும்போது ஒரு ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து சரியா வந்து கீழ்ப்படிதல் இல்லை. நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. ஆவியானவர் விடுதலை பயண நூல் 13வது அதிகாரம் 21, 22 பாத்தீங்கன்னா, ஒரு மேக தூணை போல் அவர் செயல்படுகின்றார். இந்த அனைத்து விதமான விஷயங்களும் வந்து சில பேருக்கு தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லா விதத்திலையும் நம்ம வாழ்க்கையில செயல்படணும் அவர் விரும்புறாரு. 1 இருக்கும் 2 இருக்கும் அப்படி இல்லை. எல்லா விதத்திலையும் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செயல்படணும்னு விரும்புறாரு. வயசு, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம நம்ம தான் வந்து எல்லைகள் போட்டு ஆவியானவர் செயல்பட முடியாத விதத்துல நம்ம வந்து நடந்துட்டு இருக்கிறோம். விடுதலை பயண நூல் 13, 21, 22 வாசிக்கிறீங்களா? விடுதலை பயண நூல் 13வது அதிகாரம் 21, 22. கடவுள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு இந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு மேகத்தின் தூண் வழியாக, ஒரு நெருப்பு தூண் வழியாக, இது வழியாக, சரிங்களா? அந்த வழி நடத்து ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும், இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மக்களை விட்டு அகலவே இல்லாத ஒரு மேகத்தூண் ஆவியானவர் நம்ம கூட இருந்து செயல்படணும்னு விரும்புறாரு. ஆனா நம்ம பல நேரத்துல அந்த வழி நடத்துல கேட்பதில்லை. வழி நடத்துல கேட்குகின்றவர்களுக்கு அதை தெரியணும்னு விரும்புறவங்க எப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கேட்க 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 நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் வழிநடத்தல் கொடுக்க ஆரம்பிப்பார். நான் சில விஷயங்கள கேட்கறதுக்கு முன்னாடியே கடவுள் வந்து பேச ஆரம்பிப்பார். உண்மையான தகப்பன் அவரு படிப்படியாக வழி நடத்துவார். படிப்படியாக அவரை நெருங்கி செல்ல அவருக்கு கீழ்ப்படிய என்ன ஆகும் அப்படின்னா, வருங்காலத்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயங்களையும் அவர் வெளிப்படுத்துவார். உங்க கண்கள் எங்க பார்த்து நீங்க வந்து பயணம் செய்யறீங்கன்றதுதான் முக்கியம். அந்த மேகத்தூண், அந்த மேகத்தை பார்த்து கடவுளை நோக்கி பயணம் செய்யறீங்களா? ஆண்டவர் சிந்திக்க அழைக்கிற விஷயம் தான். ஆனா பல நேரத்துல அதை பார்த்து கிடையாது, உலகத்தை பார்த்து, மற்றவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட பாராட்டு, இந்த மாதிரி பேரு புகழ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம அழிவுக்கு செஞ்சிருக்கோம். அவங்க எப்படி நம்மளை பத்தி சிந்திக்கிறாங்க, கடவுள் எப்படி சிந்திக்கிறாங்கன்றதெல்லாம் இல்லை. அது வந்து 2வது விஷயம். முதல் விஷயம் மற்றவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றது. கடைசி ஒரு 9 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா மிக முக்கியமான விஷயத்துக்கு நம்ம இப்ப வருகின்றோம். மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது இப்போ நெருப்பாக ஆவியானவர் நெருப்பாக பெந்தோகோஸ்தா தினம் அன்னைக்கு திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் ஒரு நெருப்பு ஆக அவர் வருகின்றார். இந்த எல்லாற்றையும்
வந்து எல்லாம் தேவைதான், தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனா மிக அதிகமாக இந்த நெருப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. விடுதலை பயண நூல் திருத்துவ பணிகள் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தர் மேலும் இந்த நெருப்பு வரணும் அப்படின்னு கடவுள் விரும்புறார். ஒவ்வொருத்தர் மேலும் அந்த நெருப்பு கடவுளுடைய தூய்மையை குறிக்கின்றது. அதை அழிப்பதற்காக அல்ல, நமக்கு வெளிப்படுத்து, நம்ம வந்து தூய்மைப்படுத்து, நம்ம வந்து ஆயத்தப்படுத்துவதற்காக, நம்ம வந்து நம்ம பயத்தை எடுத்து சீடர்களை சக்திப்படுத்தணும். அவங்க வந்து பயத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற நபர்களாக இருந்தாங்க. அந்த பயமெல்லாம் நீங்கி கடவுளுக்காக செயல்பட உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நெருப்பு அது. எல்லாற்றையும் விட இந்த நெருப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா மத்த விஷயங்கள், தண்ணீர் வந்து அழுக்காயிடலாம், நெருப்புக்கு அழுக்காகிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்காக இதுதான் ரொம்ப முக்கியன்றது இல்லை. ஆனா இதோட முக்கியத்துவம் நீங்க புரிஞ்சுக்கணும். நெருப்பாக அவர் வந்து நம்மளை தூய்மைப்படுத்தணும், அவர் சாயலில் மாற்றப்படணும். இந்த செராபிம்கள் கடவுளுக்கு பக்கத்துல செல்லும் போது அவங்க வந்து த பேர்னிங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அப்படியே நெருப்பா மாறிடுவாங்க. உங்க மேல அப்படியே நெருப்பாக இருக்கும். தூதர்கள் அப்படியே நெருப்பா இருப்பாங்க. நம்மளும் அது போல ஒவ்வொருத்தரும் அந்த நெருப்பாக இருக்கணும் அப்படின்னு கடவுள் விரும்புறாரு. அந்த அசுத்தத்தை எரிக்கப்படும். நம்ம சொல்ற ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் எல்லாம் வந்து என்னால இது முடியல, அது முடியல. நாவுகள், நம்ம நாவு, நம்ம வாய், அதுல இருக்கிற அசுத்தங்கள் சபிக்கின்றது. எல்லா விதமான தீமைகள், உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தீமைகள் எரிக்கப்படுவதற்கு நம்ம ஒளிந்து மறைந்து செய்கின்ற பாவங்கள், இச்சையின் பாவங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு, சூழ்ச்சியின் சிந்தனைகள்லாம் எரிக்கப்பட்டு, கடவுளுக்காக முழுமையாக செயல்படுகின்ற வீரர்களாக இந்த நெருப்பு வழியாக கடவுள் மாற்ற விரும்புகின்றார். அதுக்கு நீங்க ஆயத்தப்படுறதுக்கு தயாரா? ஆயத்தப்படுறதுக்கு ஆயத்தப்படுறது தயாரா? ஆண்டவர் வந்து கேட்கிற கேள்வி இதுதான். எரேமியாவின் புத்தகம் 20வது அதிகாரத்துல 9வது வசனம். கடவுள் வந்து எரேமியாவை அபிஷேகம் செய்யறார். சின்ன வயசுல இருந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். இந்த வார்த்தை அவர் சொல்றாரு, நான் வந்து கடவுளை பத்தி இனி பேச மாட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்றாரு. நான் பேசாம இருக்க முடியல. நெருப்பாக என்னுடைய எலும்புகள் நெருப்பாக இருக்கின்றது. நான் உணர்ந்தேன், எலும்புகளில் ஒரு நெருப்பு இருக்கின்றது அப்படின்றது. நெருப்பு இருந்தா நம்மளால வந்து அமைதியா இருக்க முடியாது. கடவுள் வார்த்தையை கொடுப்போம், அவர் நம்மளை பயன்படுத்துவார். எரேமியா 20:9 வாசிக்கிறீங்களா? கட்டுகள் உடையும். அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆவியானவர் நெருப்பாக வரும்போது நம்ம அடக்கி வைக்க முடியாத ஒரு நெருப்பு இது. நம்மளை தூய்மைப்படுத்தும், பயம் விட்டு நீங்கும், கட்டுகள் உடையும். இதெல்லாம் என்னால இப்ப இந்த பாவத்தெல்லாம் விட்டு என்னால வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுல விடுதலை கிடைக்கும். ஒரு அசுத்தமும் நம்மளை நெருங்காத விதத்திற்கு அந்த நெருப்பு நம்மளை வந்து நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு வல்லமை நம்ம பெற முடியும். விபிலியத்துல இயேசு கிறிஸ்து ஒரு எல்லா நற்செய்தியிலையும் போட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மத்தேயு 3:11. எல்லா நற்செய்தியிலும் இந்த வசனம் இருக்கும். எல்லா நற்செய்தியும் எல்லா வசனமும் எல்லாம் இருக்காது. அவ்வளவு முக்கியமான ஒரு வசனம் இது. மத்தேயு 3:11 வாசிக்கிறீங்களா? நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர்.
அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நெருப்பால் திருமுழுக்கு, உச்சன் தலையிலிருந்து. சும்மா இந்த கையில நெருப்பு இருந்தா போதும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கண்களில் இயேசு கிறிஸ்து கண்களில் நெருப்பு இருக்கு அப்படின்னு திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்படி இல்லை, முழுவதும் இந்த நெருப்பால முழுவதும் உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இந்த நெருப்புல நம்ம நிரப்பப்படணும். சாலமோனின் ஞானம் 3ஆவது அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் வரும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் அது. பல கட்டுகள் உடைய பல அபிஷேகங்கள் நம்ம பெறுவோம். அந்த அபிஷேகத்துடைய முக்கியத்துவம் நம்ம பல நேரத்துல புரிஞ்சுக்கல. சாலமோனின் ஞானம் 3:7 வாசிக்கிறீங்களா? கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள், அரித்தாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பல பேர் இந்த ஆவியானவர் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில, நல்ல விஷயங்கள். இந்த ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை நம்ம ஜெபத்தின் நேரத்தில் ஆவியானவர் நிரப்புதலுக்காக ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக ஜெபிப்போம். நேரத்திற்கு வாங்க. ஆவியானவர் இன்னும் ஆழமான ஒரு அனுபவத்திற்கு வரணும், இன்னும் மேலான அனுபவங்களுக்கு வரணும், இன்னும் மேலான விஷயங்கள், உங்களுடைய வரங்கள் இன்னும் பெறணும். உங்க ராஜ்யத்திற்காக நாம் செயல்படணும், நீதிக்கு வேர்க்கை கொண்டவர்களாக நாங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வர ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? அந்த ஆர்வம் இருந்தா பல வல்லமையான செயல்கள் நம்ம வழியாக. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம், அதுல கடைசி வசனங்கள். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 15 to 18 வாசிக்கிறீங்களா? இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகள் பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? தயக்கப்படாம கேளுங்க. நிறைய சந்தேகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயம்தான். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. சந்தேகங்கள் யாருக்கும் இல்லாதனால க்ளோஸ் பண்ணிடலாம் இருக்கேன். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படத்த மாட்டவரே, மைண்ட் அண்ட் காஸ்ட் அப்படி அன்க்ளீன் ஸ்பிரிட் வல்லமையால் எங்களை நிரப்ப மாட்டவரே, எங்களை பயன்படுத்த மாட்டவரே, கட்டுகள் உடைக்கப்படுத்த மாட்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. I rebuke every unclean spirit to leave them right now. You will know the truth and the truth will set you free. Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.